வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி அண்ட் தென் கனி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் தென் இவங்க கனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட். ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட துணியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக நான் வந்து ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸை தொடமாட்டேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து லைக் வேறு மாதிரி இன்னோவேட்டிவாக லைக் ஓகே நீங்கள் இந்த கவரில் போட்டு கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லைனா கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுக்க வர்றப்ப அவங்களும் வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ரிசீவ் பண்ணுறாங்க. பட் அவங்க கையில் கொடுக்காம கீழே வச்சிடுறாங்க. கீழேனா தரையில் எல்லாரும் நடந்து போகிற இடத்துல, விச் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸோட வீட்டு டோர் கிட்ட வந்து வச்சிடுறாங்க. இந்த பர்டிகுலர் பிஹேவியர் வந்து கனியக்கா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கோவம் வர வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பண்ண பிடிக்கலனா பண்ண தேவையில்லை. பட் அதை வந்து பண்ணுறன்ற பேரில் பண்ணி அதை வந்து ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக இதே வந்து பார்வதிக்கு பண்ணியிருந்தால் அவங்களும் வந்து செம கோவப்பட்டிருப்பாங்க. அதே தான் வந்து கனியக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்படுறாங்க. ஸோ கனியக்கா சைட்லேருந்து என்ன ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாதுன்னா யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் எனக்கு வந்து எடுத்துகிட்டு தான் வர சொன்னே தவிர்த்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலைலாம் கொடுக்கல. அங்கேருந்து எடுத்துகிட்டு சரி அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் பர்சனல் துணியை டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு கவரில் போட்டு அந்த கவர் எடுத்து வந்து கொடுக்கலாம்ல. அது என்ன வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப கையில் கொடுக்காம கீழே வச்சிடுறது. நான் டோர் டெலிவரினா என்னன்னு தெரியும்ல. ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டோர் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துட்டு போவாங்க. இவங்க என்னடான்னா கீழே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து 2 பேர்ட்டையும் வந்து பேசுகிறப்ப ஓகே நீங்கள் வந்து இப்போ என்ன தான் உங்களுக்கு தேவை அப்படின்னோடனே கனியக்கா சொல்கிறாங்க சாரி கேட்க சொல்லுங்கள், சாரி கேட்டு அந்த துணியை என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. பட் இவங்க வந்து என்னென்ன சாரி கேம்லாம் என்னால் ஆல்ரெடி ஒரு தடவை என்ன சாரி கேட்க வச்சிங்களா, நான் தான் கிடச்சேன், நான் எப்போ பார்த்தாலும் சாரி கேட்கறதுக்கு என்னால் முடியாது, அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்னால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே வாங்க எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த கடைசியான்ற வார்த்தைக்கே இது இல்லை, கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டு முன்னாடியே வந்து உட்காந்துடுறாங்க. கனியக்கா வந்து நான் சாரி கேட்டால் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான்லாம் சாரி கேட்க முடியாது, என்னென்ன ஆகட்டும் நான் இங்கேயே வந்து உட்காரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேயே உட்காடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து விட்டு கொடுக்காம லைக் ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் பேரலாக வந்து சாப்பாடும் செய்யாமல் லைக் எந்த வித ப்ரொவிஷனும் உள்ளே வராமல் இருக்குது. அதுக்கு கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 தடவை நிறைய கேமரா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் சாப்பாடுக்கான இது செய்யறதுக்கு வரல. ஏன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனை போயிட்டு இருக்கனவே பிக் பாஸ் டீம் வந்து இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக சாரி கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் சாரி கேட்கல, நான் கேட்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. பட் கனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. லெட்ஸ் see இது எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.